வெல்கம் டு எஸ்டி ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா lattice பேக்கேஜ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஜி பிளாட் மாதிரியே இதுவும் ஒரு விசுவலைசேஷன் பேக்கேஜ். ஸோ இட் இஸ் எ பவர்ஃபுல் அண்ட் எலகண்ட் டேட்டா விசுவலைசேஷன் சிஸ்டம் தட் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் த ஆர் கிராப்ஸ். ஸோ இதுல என்னென்னலாம் வருது, லாட்டிஸ்ல என்னென்னலாம் வருது, நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், 3D 2D அப்புறம் வந்து ஸ்கேட்டர் பிளாட்டு பார் பிளாட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இந்த லைப்ரரி லாட்டிஸ் அப்படிங்கிற பேக்கேஜ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ்ல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு XY பிளாட். XY பிளாட் ஃபங்க்ஷன் இது என்ன அப்படின்னா யூ கேன் கிரியேட் த ஸ்கேட்டர் பிளாட். அதே மாதிரி SPLOM ஃபங்க்ஷன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட் மேட்ரிக்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளவுட் ஃபங்க்ஷன். கிளவுட் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D ஸ்கேட்டர் பிளாட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டிப் பிளாட் ஃபங்க்ஷன் இது வந்து ஸ்டிப் பிளாட்ங்கிறது 1D ஸ்கேட்டர் பிளாட். அடுத்தது BW பிளாட் ஃபங்க்ஷன்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் த பாக்ஸ் பிளாட். அதே மாதிரி டாட் பிளாட் ஃபங்க்ஷன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் த டாட் பிளாட். அதே மாதிரி பார் சார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ யூ கேன் கிரியேட் த பார் சார்ட். ஹிஸ்டோகிராம் ஃபங்க்ஷன் ஸோ யூ கேன் கிரியேட் த ஹிஸ்டோகிராம். டென்சிட்டி பிளாட் யூ கேன் கிரியேட் த கர்னல் டென்சிட்டி பிளாட். QQ மேத் ஃபங்க்ஷன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் குவான்டைல் பிளாட். அதே மாதிரி QQ ஃபங்க்ஷன் வந்து 2 சாம்பிள் குவான்டைல் பிளாட். அதே மாதிரி கண்டூர் பிளாட் ஃபங்க்ஷன்ஸ் இது வந்து 3D கண்டூர் பிளாட் ஆஃப் சர்ஃபேசஸ். அதே மாதிரி லெவல் பிளாட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபால்ஸ் கலர் லெவல் பிளாட் ஆஃப் சர்ஃபேசஸ். parallel ஃபங்க்ஷன் parallel கோஆர்டினேட் பிளாட். வயர் ஃப்ரேம் ஃபங்க்ஷன்ஸ் 3D வயர் ஃப்ரேம் கிராஃப். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே லாட்டிஸ்ங்கிற பேக்கேஜ்ல இருக்கு. இது இல்லாம அதர் ஃபங்க்ஷன் 2 இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ECDF பிளாட் ஃபங்க்ஷன் அண்ட் மேப் பிளாட் ஃபங்க்ஷன்ஸ். இது எதுல இருக்கு அப்படின்னா லாட்டிஸ் எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்ல இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம், XY பிளாட் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். தட் இஸ் எ ஸ்கேட்டர் பிளாட். So the OR function XY plot is used to produce a bifurcate scatter plots or time series plots. So இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா கமா டேட்டா அவ்வளவுதாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஃபார்முலா கமா டேட்டா. ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா y tilde x கமா டேட்டா. டேட்டா வந்து நம்ம டேட்டா செட் என்ன எடுக்கிறோமோ அது. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஐரஸ் டேட்டா செட் எடுத்திருக்கோம். இங்க பாருங்க, நான் வந்து லைப்ரரி லாட்டிஸ் வந்து கொடுத்திருக்கேன். மை டேட்டாங்கிறதுல வந்து ஐரஸ் டேட்டாவை எடுத்திருக்கேன். ஹெட்ல மை டேட்டா அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன வரும் நம்மளுக்கு, அதுல ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் நம்மளுக்கு காட்டும். சோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 6 லைன்ஸ் காட்டுது. cpol லென்த், cpol வித், பேட்டல் லென்த், பேட்டல் வித், ஸ்பேசியஸ். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், பேசிக் ஸ்கேட்டர் பிளாட் எப்படி கிரியேட் பண்றது. சோ XY பிளாட்ங்கிறது ஃபங்க்ஷன். அதுல வந்து நம்ம y tilde ஆபரேட்டர் x. சோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், cpol லென்த் tilde ஆபரேட்டர் பேட்டல் லென்த். அதுக்கப்புறம் டேட்டா வந்து மை டேட்டா. சோ இப்போ வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு ஸ்கேட்டர் பிளாட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சோ இது வந்து பேட்டல் லென்த், cpol லென்த். சோ இது y ஆக்சஸ், இது வந்து x ஆக்சஸ். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், குரூப் பண்றோம், ஒரு குரூப். சோ நம்மளுக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து என்னன்னா சென்டோசா, வெர்சிகுலர் அண்ட் வெர்ஜினிகா இது 3 இருக்கும். சோ நம்ம வந்து அதை குரூப் பண்றோம். இப்ப இந்த பிளாட் எடுத்துக்கோங்க, அதே சேம் பிளாட் தான்.
இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், குரூப் ஈக்குவல் டு ஸ்பேசியஸ் அப்படின்னு கொடுத்திருக்கோம், ஆட்டோ டாட் கீ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா, இது ரெண்டு மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். இப்ப ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் குரூப்பா தெரியும். இப்ப சென்டோசா அது வந்து ப்ளூ கலர், அதே மாதிரி வெர்சிகுலார் வந்து இந்த கலர் பிங்க் கலர், வெர்ஜினிகா வந்து கிரீன் கலர். சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், குரூப் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதுல நம்மளுக்கு கிரிட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சோ வந்து டைப்ல வந்து சி வெக்டார்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், பி ஜி அப்படின்னு கொடுத்திருக்கோம். பிங்கிறது வந்து சம் பாயிண்ட்ஸ், ஜிங்கிறது கிரிட் அண்ட் ஸ்மூத்திங் லைன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்மூத் ஒரு 4 டைப்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்ப நான் என்ன கொடுக்குறேன், ஸ்மூத்னு மட்டும் கொடுக்குறேன். சோ எக்ஸ் ஆக்சஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம், மைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒய் ஆக்சிஸ்ல வந்து வெயிட்னு கொடுத்துருக்கோம். இப்ப இதை ரன் பண்ணுவோம். ஓகேவா, உங்களுக்கு வந்து ஒரு லைன் வருது, ஸ்மூத் லைன் ஒன்று வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, கிரிட் வருது. சோ இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம், இதே வந்து ஸ்கேல் ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறோம். அதே சேம் பிளாட் தான், ஸ்கேல் ஃப்ரீ கிரிட்டை வந்து எடுத்துட்டோம். இப்ப ரன் பண்ணுவோம். சோ இதுல வந்து ஸ்கேல் ஃப்ரீ கொடுத்தோன்னே என்ன ஆகுது, மூணும் தனித்தனியா வருது, வெர்ஜினிகா, சென்டோசா, வெர்சிகுலார். சோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா பேசிக் 3D ஸ்கேட்டர் பிளாட். சோ இதே வந்து என்ன பண்றோம், கிளவுடுங்கிற ஃபங்க்ஷன்ல கொடுக்குறோம். கிளவுட்ல வந்து என்ன பண்றோம், சிபால் லென்த் டில்ட் ஆபரேட்டர், சிபால் லென்த் ஸ்டார் பேட்டல் டாட் வித் டேட்டா ஈக்குவல் டு ஐரஸ் அப்படின்னு கொடுக்குறோம். சோ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஓகேவா, சோ இது வந்து சிபால் லென்த் பேட்டல் வித் சிபால் லென்த், இது சிபால் லென்த். சோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, 3D ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் ஆயிருக்கு. சோ நம்ம இதை இப்ப வந்து குரூப் பண்ணுவோம். அதே மாதிரி ஆட்டோ கீ ட்ரூ, குரூப் வந்து ஸ்பேசியஸ் கொடுத்துருக்கோம். சோ இதே கிளவுட்ல இது ரெண்டு மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம் எக்ஸ்ட்ரா. சோ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு குரூப் குரூப்பா வந்துடும். ஓகேவா, சோ சென்டோசா, வெர்சிகுலார், வெர்ஜினிகா. அதே மாதிரி இதே மாதிரி பாக்ஸ் பிளாட், டாட் பிளாட், ஸ்ட்ரிப் பிளாட். சோ இதுக்கு நம்ம டேட்டா என்ன எடுத்துக்கிறோம், டேட்டா செட் அப்படின்னா டூத் growth டேட்டா செட் நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், டூத் growth டேட்டா செட் எடுத்துக்கிறோம். இதுல வந்து டூத் growth dose as factor என்ன சொல்லிருக்கோம், டூத் growth. $dose. இப்ப நம்ம வந்து ஹெட் கொடுத்தோம் அப்படின்னா ஹெட் ஆஃப் டூத் growth $dose. இப்போ ஃபர்ஸ்ட் 6 லைன்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ லெவல்ஸ் வந்து 0.5 1 2 இருக்கு டோஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு பேசிக் டாட் பிளாட் கிரியேட் பண்றோம். டாட் பிளாட் வந்து அதே தான் ஃபார்முலா கமா டேட்டா. ஸோ லென்த் டில்ட் ஆபரேட்டட் டோஸ் கொடுத்துருக்கோம். டேட்டா வந்து டூத் growth,
எக்ஸ் ஆக்சஸ்ல வந்து டோஸ்ன்னு கொடுத்துருக்கோம், ஒய் ஆக்சஸ்ல லென்த்ன்னு கொடுத்துருக்கோம். இப்ப இதை ரன் பண்ணுவோம். சோ நம்மளுக்கு 0.5 1 2 3 டோஸ் இருக்கு. சோ இது லென்த். சோ அதே மாதிரி ஸ்டிப் பிளாட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இது 0.5 1 2 இது வந்து என்ன பிளாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிப் பிளாட். அடுத்து நம்ம பார்க்க போறது பாக்ஸ் பிளாட். சோ BW பிளாட்ங்கிற ஃபங்க்ஷன் தான் பாக்ஸ் பிளாட்டுக்கு வரும். சோ இதை ரன் பண்ணுவோம். பாக்ஸ் பிளாட்ல என்ன பண்ணிருக்கோம், அதே ஃபார்முலா டோஸ் டேட்டா ஈக்குவல் டு டூத் growth கொடுத்துருக்கோம். லே அவுட்ல வந்து சில வந்து 3,1 கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஆக்சஸ்ல டோஸ், ஒய் ஆக்சஸ்ல லென்த்னு கொடுத்துருக்கோம். சோ 0.5 1 2 இதுல வந்து ஓஜே அண்ட் விசி, இது வந்து இதோட டோஸ், இது வந்து லென்த். அடுத்து வந்து வயலின் பிளாட். வயலின் பிளாட்ல வந்து BW பிளாட் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சோ நம்மளுக்கு 0.5 1 2 அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு என்ன ஆகுது, டோஸ் வந்து ஓஜே அண்ட் விசி அப்படின்னு வருது. அடுத்து வந்து டாட் பிளாட். டாட் பிளாட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், தனித்தனியா பண்ணிருக்கோம். 0.5 1 and 2 டோஸ். அதே மாதிரி ஸ்டிப் பிளாட். சோ இது வந்து ஸ்டிப் பிளாட். அடுத்து வந்து நம்ம டென்சிட்டி பிளாட். டென்சிட்டி பிளாட்டுக்கு வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன். சோ tilde operator, len function அடுத்தது data equal to tooth growth, flat points equal to false அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க. ஓகேவா, ஒரே ஒரு டென்சிட்டி பிளாட், ஒரே ஒரு லைன் மட்டும் தான் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி ஹிஸ்டோகிராம். இந்த டென்சிட்டி பிளாட்லயே வந்து நிறைய கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து குரூப்ஸ் கொடுத்துக்கலாம். குரூப்ஸ் ஈக்குவல் டு டோஸ் அப்படின்னு கொடுத்தோம், அப்படி கொடுத்துட்டு டேட்டா ஈக்குவல் டு டூத் growth, பிளாட் பாயிண்ட் ஃபால்ஸ், ஆட்டோ கீ ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 வரும். நம்மளுக்கு 3 வருதா? சோ 0.5 1 2 இது மூணு தான் நம்மளுக்கு வந்து வெரைட்டிஸ் இருக்கு. சோ நம்மளுக்கு 3 லைன்ஸ் வருது. இது லென்த், இது டென்சிட்டி. அதே மாதிரி ஹிஸ்டோகிராம். சோ நம்மளுக்கு ஹிஸ்டோகிராம் நம்ம லென்த் அண்ட் percent of total, percent of total. சோ இது வந்து ஹிஸ்டோகிராம். பிரேக்ஸ் வந்து 20 கொடுத்துருக்கோம். சோ இது எல்லாமே வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாட்டிக்ஸ்ங்கிற பேக்கேஜ்ல இருக்கு. சோ நம்ம வந்து ஒரு பேக்கேஜையும் ஒன்னுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்ப ஜிஜி பிளாட்டுங்களே இதே மாதிரி நம்ம டாட் பிளாட், ஸ்டிப் பிளாட் அந்த மாதிரி நிறைய பிளாட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வேற மாதிரி என்ன பண்ணணும், நம்ம ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி லாட்டிக்ஸ்லயும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாட்டிக்ஸ் பேக்கேஜ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம டாட் பிளாட், ஸ்டிப் பிளாட், அதே மாதிரி 3D பிளாட், 1D பிளாட் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு பேக்கேஜோட மீட்